வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்ஃபினிக்ஸ்னுடைய மற்றும் ஒரு மொபைல் ஃபோன் அவங்களுடைய ஜீரோ சீரீஸில் ஜீரோ 5G அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய தரப்புல இருந்து ஒரு முதல் 5G மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா 19,999 rupees. ஸோ இந்த விலைக்கு இது வந்து Mediatek Dimensity 900 சிப்செட் ரன் ஆகிட்டு இருக்கு. 8GB LPDDR5 RAM கொடுத்துருக்காங்க. 128GB UFS 3.1 லேன் ஸ்டோரேஜ் இதில் இருக்குது. 13 5G பேண்டுக்கான சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 33 வாட் சார்ஜருக்கான சப்போர்ட்டும் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்களும் இருக்கிற அந்த மொபைல் ஃபோன் பார்க்கறதுக்கு ஸ்பெக்ஸ் ப்ரைஸ்லாம் வச்சு பார்க்குறப்போ நல்லா தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த விமர்சனத்தை முழுசாக பாருங்கள். பார்த்ததுக்கப்புறம் இந்த மொபைல் ஃபோன் வாங்கலாமா வேணாமாங்கிறத முடிவு பண்ணுங்கள். ஆல்ரைட், இன்ஃபினிக்ஸ்னுடைய ஜீரோ 5G முதல்ல இந்த மொபைல் ஃபோனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம சேனலில் டெக்னோனுடைய போவா 5G மொபைல் ஃபோனை அன்பாக்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ கிட்டத்தட்ட 2 மொபைல் ஃபோனும் ஒரே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் பேக்கேஜிங்கோட லென்த் ஹைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இருக்குது. பாக்ஸ் கண்டென்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த மொபைல் ஃபோன் ஜீரோ 5G தவிர இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு TPU ஜெல் கேஸ் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல், சிம் எஜெக்டர் பின், 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ளே கொடுத்துட்றாங்க. USB Type C கேபிள், அதுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரீன் ப்ரொடெக்ஷன் ஃபில்மும் கொடுத்துட்றாங்க. சரி, இப்போ இந்த ஜீரோ 5G மொபைல் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மொபைலினுடைய மொத்த வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 199 கிராம்ஸ், 8.77 mm. வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் ஈவனாக இருக்கிறதுனால இந்த வெயிட்டுக்கு இந்த மொபைல் ஃபோன் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான மொபைல் ஃபோனாக இருக்குது. இந்த மொபைல் 2 கலரில் அவைலபிளாக இருக்குது. நம்மகிட்ட இருக்கிற கலருடைய பேர் பார்த்தீங்கன்னா காஸ்மிக் பிளாக். இது தவிர ஒரு வீகன் லெதர் ஃபினிஷிங்கில் இதே விலைக்கு ஸ்கைலைட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் வேரியண்ட்டும் அவைலபிளாக இருக்குது. அந்த மொபைல் எப்படி இருக்கணும்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம அண்ணாச்சி சேனலில் பாருங்கள். அந்த வீடியோக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் போட்டு விடுறேன். பட் இந்த கலரில் என்கிட்ட இருக்க அந்த காஸ்மிக் பிளாக் கலரில் ஃபினிஷிங் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. பார்க்குறதுக்கு லுக்காக இருந்தாலும் இதில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஈஸியாக ஒட்டுது. பிளாஸ்டிக் பேக் தான். ஆனால் இந்த டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஓப்போ மொபைல் ஃபோனுடைய டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த டிசைனுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா யூனிகர்வ் டிசைன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த டிசைனில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா இந்த கேமரா ஹம்புக்கு அடியில் பல மொபைல் ஃபோனில் தூசி போய் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாமல் இந்த மொபைல் ஃபோன் இப்படி ஸ்மூத்தாக இருக்கிறனால க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. மொபைலுடைய கீழ்ப்புறத்தில் ஒரு USB Type C-க்கான ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் ஸ்பீக்கர், மோனோ ஸ்பீக்கர் தான் இதில். 3.5 ஆடியோ ஜாக்கை மிஸ் பண்ணிடல, இருக்குது இதில். கீழே ஒரு மைக், மேலே ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடில் வால்யூம் பட்டன், ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் அடங்கிய பவர் பட்டன். இந்த ஃபிங்கர் பிரிண்ட் சென்சருடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு சைடில் சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேல ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டும் ஒரு SD கார்டும் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம் கார்டில் எப்போ உங்களுக்கு 5G சிம் கார்டு கிடைக்குதோ அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 13 பேண்டுக்கான சப்போர்ட் இந்த மொபைல் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த டிஸ்பிளே ஒரு 6.78 இன்ச் டிஸ்பிளே. டெக்னோ போவால வந்து 6.96 இன்ச் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை விட கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஆனால் அதே மாதிரியே இதுலேயும் மேலே சிறுசாக புட்டு நாச்சு கொடுத்துருக்காங்க. LCD டிஸ்பிளே தான். 120 Hz ரெஃப்ரெஷ் கொண்ட LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கேம் விளையாடுறப்போ டச் ரெஸ்பான்சிவ்னஸ் பார்த்தீங்கன்னா 240 Hz வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கிளாஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கார்னிங் கொரில்லா மாதிரியே NEG டைனோரெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனிலேருந்து ஒரு டெம்பர்ட் கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய பின்புறத்தில் இருக்கக்கூடிய கேமரா அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து ட்ரிபிள் கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரொம்ப ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு கேமரா அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சல் பிரைமரி ஷூட்டர். அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய அந்த 13 மெகா பிக்சல் கேமரா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அதை போர்ட்ரேட் லென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இது வந்து ஒரு 2x டெலிஃபோட்டோ லென்ஸாக தான் இருக்குது. போர்ட்ரேட்டில் இதில் வந்து பெருசாக ஒன்றும் ஃபங்க்ஷனாலிட்டி இன்னும் ஆட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. போர்ட்ரேட்டினுடைய ஷார்ட்ஸை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. இது வந்து சாஃப்ட்வேர் அடிஷன் மூலமாக இந்த 2 மெகா பிக்சல் போகே லென்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த லைட் டீடைல்ஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னு. பேக்ரவுண்ட் பிளரிங் மற்றும் எட்ஜ் டிடெக்ஷன் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோனில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த 2x டெலிஃபோட்டோ ஜூம் அப்படிங்கிறது இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. 30x வரைக்கும் டிஜிட்டல் ஜூமும் கொடுத்துருக்காங்க. இந்த பிரைஸுக்கு அதோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கே தெரியும். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா கலர் அவுட்புட்ஸ் மற்றும் கிளாரிட்டி, டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு. சர்ப்ரைசிங்லி இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு டைனாமிக் ரேஞ்சுடைய பெர்ஃபார்மன்ஸுமே ரொம்பவே நல்லா இருக்கு. ஃப்ரண்ட்ல 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் கேமராவும் சரி, பேக் கேமராவும் சரி, உங்களுக்கு வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணுறப்போ 1080p வீடியோஸில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் இதில் கொடுத்துருக்காங்க. ரியர் கேமராவில் மட்டும் உங்களால் 4K வீடியோஸ் 30 FPS நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஓவராலாக கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே பண்ணியிருக்காங்க.
பட் இதுக்கு முன்னாடி வந்து இன்ஃபினிக்ஸ் மொபைல் ஃபோன்ஸ்ல கேமரா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலயும் இருக்கு. கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இந்த கம்பெனில இருந்து இந்த கேமரா டிபார்ட்மெண்ட்ல நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பார்ப்போம். இங்க தான் தாறுமாறு தக்காளி சோறுங்கிற மாதிரி Mediatek Dimensity 900 சிப்செட் கொடுத்திருக்காங்க. இந்த சிப்செட்டை பத்தி பல விஷயங்கள் ஏற்கனவே நம்ம கவர் பண்ணியிருக்கோம். பட் 8GB கான RAM இருக்கு, 128GB கான இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுத்திருக்காங்க, LPDDR5 கான RAM, UFS 3.1 ஸ்டோரேஜ், L1 வைட்பேண்ட் கான சப்போர்ட் இதுல இருக்கு. தேவையான எல்லா சென்சரும் கொடுத்திருக்காங்க, FM ரேடியோ இருக்கு, DTS சவுண்டுக்கான சப்போர்ட் இதுல இருக்கு. இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் வச்சு பார்க்கிறது மட்டும் இல்லாமல் கேம் பிளேலயும் பாத்தீங்கன்னா இந்த பிரைஸுக்கு ஒரு நல்ல ஒரு கேமிங் மொபைல் ஃபோன் பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். கேம் விளையாடுறப்போ ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் தொடர்ந்து விளையாண்டாலும் ஹீட்டிங் பிரச்சனை அறவே கிடையாது. ஃப்ரேம் டிராப் இல்லாம நல்ல ஒரு ஸ்மூத்தா ஒரு மீடியம் கிராபிக்ஸ்ல போட்டு ஒரு ஹை எண்ட் கேம் கூட நீங்க தாராளமா நீங்க விளையாடலாம். கேமிங் மட்டும் கிடையாது, நீங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸும் ரொம்ப ஃபாஸ்டா லோட் ஆகுது. ஒரு அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் ஓபன் பண்றது ஃபாஸ்டா இருக்கு, ஸ்மூத்தா இருக்கு. ஓவராலா ஒரு நல்ல ஒரு டிபெண்டபிளான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய மொபைல் போனா இந்த இன்ஃபினிக்ஸ் Zero 5G அமைஞ்சிருக்கு. ஓகே, இதனுடைய யூஐயை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ யூஐயை பற்றி பார்க்குறப்போ நிறைய ப்ளோட்வேர் இருக்குது. ப்ளோட்வேர் இருக்கிறதுங்கிறத விட இந்த லான்ச்சர் அப்ளிகேஷன், அவங்களுடைய இந்த தேவையில்லாத வரக்கூடிய இன்னொரு ஒரு ப்ளே ஸ்டோர், பாம் ஸ்டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளே ஸ்டோர், இதுலேருந்து வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன்ஸ், இதுலேருந்து வரக்கூடிய இந்த ஆட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய தொந்தரவாகவே தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் இந்த தேவையில்லாத அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி விட்டுறலாம். நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையும் நமக்கு பிடிக்கலன்னா பிளாக்கும் பண்ணி விட்டுறலாம். அப்படி பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மொபைல் ஃபோனுடைய யூஐ இதில் வந்து ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் காமிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ரொம்ப ஒரு ரிஃபைன்டான ஒரு யூஐ மாதிரி இருக்கு. எனக்கு யூஐனுடைய விஷுவல் டிசைன் மட்டும் இல்ல, இது வந்து ஆண்ட்ராய்டு லெவல்ல ரன் ஆயிட்டு இருக்கு. பட் நான் எப்பவுமே சொல்ற மாதிரி இந்த இன்ஃபினிக்ஸ் மற்றும் இந்த டெக்னோ மொபைல் போன்ஸ்ல எல்லாமே எனக்கு பிடிச்ச ஃபீச்சர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட்லயும் பேக்லயும் ஃபிளாஷ் லைட் கொடுத்துருவாங்க. அது இரண்டையும் ஒரே நேரத்தில் யூஸ் பண்ற மாதிரி 360 டிகிரி ஃபிளாஷ் லைட்டுக்கான ஆப்ஷன் இதில் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 8GB RAM மெமரி ஃபியூஷன் டெக்னாலஜி மூலமா 3GB எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான ஆப்ஷன் இதில் இருக்கு. இது ஒரு மார்க்கெட்டிங் கிமிக், இதை விட்டுருங்க. மல்டி விண்டோ ஆப்ஷன் இருக்கு, ஸ்மார்ட் பேனல் ஆப்ஷன் இருக்கு, சோஷியல் டர்போ. எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு ஃபீச்சர். வாட்ஸ்அப் யூஸ் பண்றவங்களுக்கு இந்த ஃபீச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். டார்லிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய கேம் மோட் இதுல இருக்கு, எக்ஸ் க்ளோன், வீடியோ அசிஸ்டன்ஸ், எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ், எல்லா ஃபீச்சர்ஸும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கக்கூடிய ஒரு யூஐ அப்படிங்கறதுனால எனக்கு வந்து XOS ஒரு நல்ல ஒரு யூஐ மாதிரி தெரியுது. பட் அதில் வரக்கூடிய இந்த ப்ளோட்வேர் மற்றும் அந்த தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் இது எல்லாத்தையும் அவங்க தவிர்க்கணும். 5000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரியை சார்ஜ் பண்றதுக்கு 33 வாட் சார்ஜர் பாக்ஸுக்குள்ள கொடுத்துறாங்க. சார்ஜ் ஆகிறதுக்கு ஒரு 1 hour 6 minutesக்குள்ள ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த மொபைல் ஃபோன் தாராளமாக உங்களுக்கு 1.5 நாளுக்கு மேலே வரும். அப்படியே பேட்டரி தீந்து போகிற மாதிரி இருந்தாலுமே பவர் மேரத்தான் மாதிரி ஃபீச்சர்லாம் வச்சு உங்களுக்கு பேட்டரி எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரியும் ஒரு டிபெண்டபிளான ஒரு மொபைல் ஃபோனாக இந்த மொபைல் ஃபோன் அமையும். இவ்வளோ அம்சங்களும் இருக்கிற இந்த மொபைல் ஃபோனுடைய விலை பார்த்தீங்கன்னா 19,999 rupees. இப்போ ஆஃபரில் பார்த்தீங்க அப்படின்னா ₹1 நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணீங்கன்னா அவங்களுடைய ஸ்னாக்கர், இன்ஃபினிக்ஸ் ஸ்னாக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப் பிராண்ட்லேருந்து வரக்கூடிய ஒரு TWS ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் ஃப்ளிப்கார்ட்டில் ஏதோ ஒரு ஸ்மார்ட் அப்கிரேடுக்கான பிளான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 99 rupees கொடுத்தா ஒரு ஸ்மார்ட் அப்கிரேட் பிளான் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த பிளானை நான் வாசிச்சு பார்த்தப்போ இது வந்து ஒரு பித்தலாட்டம் மாதிரி தெரியுது. இந்த பிளான் நீங்கள் வாங்காதீங்க, மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சாலுமே. பட் ஓவராலாக இந்த விலைக்கு ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ், பெரிய ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு டீசென்டான ஒரு கேமரா பர்ஃபார்மன்ஸ், நிறைய அம்சங்கள் இருக்கக்கூடிய ஒரு யூஐ, சூப்பர் ஃபாஸ்ட் சார்ஜிங் பிளஸ் ஒரு டிபெண்டபிளான ஒரு பேட்டரி லைஃப் இருக்கு. இந்த Infinix Zero 5G மொபைல் ஃபோன் தாராளமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இந்த மொபைல் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.